மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தேசிய தொழில் பழகுனர் திட்டத்தின் கீழ் நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில தமிழ்நாட்டிலும் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. இதுல பங்கேற்கும் பயிற்சியாளர்களுக்கு அவரவர் கல்வி தகுதியின் அடிப்படையில மாதந்தோறும் 9,000 முதல் 13,000 வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுது. இந்த நிலையில சென்னையை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கூட பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் முகாமுக்கு, அதாவது PM நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் மேளாவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. சென்னையில மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் முகாம் வருகிற 9/2/2026 அன்று காலை 9:30 மணிக்கு கிண்டி அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெறும் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தா ஜஹடே அறிவிச்சிருக்காரு. இந்த முகாமை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், சென்னை மற்றும் இந்திய அரசின் தென்மண்டல திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவு இயக்ககம் இணைந்து நடத்துகிறது. இந்த முகாமில் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்று ITI படித்து தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் 8, 10, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் தொழில் பழகுனர்களாக தேர்வு செய்ய இருக்காங்க. தேர்வாகும் பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 9,000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுவதோடு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழும் வழங்கப்படும். இதுவரை தொழில் பழகுனர் பயிற்சி முடிக்காத பயிற்சியாளர்கள் திரையில கொடுக்கப்பட்டிருக்கிற www.apprenticeshipindia.government.in என்ற இணையதளத்துல பதிவு செஞ்சு அசல் கல்வி சான்றிதழ்களுடன் முகாமில் பங்கேற்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதற்கிடையே மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொழில் பழகுனர் உதவித்தொகையை 36% உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது மூலமா இளைஞர்களை அதிக அளவுல பயிற்சியில ஈர்க்கிறதும் இடைநிற்றலை குறைக்கிறதும் நோக்கமா கொண்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு.